தமிழ்நாட்டு என்டிஏனுடைய தலைவர் அமித்ஷா தான். தமிழ்நாட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அமித்ஷா தான். அப்போ அமித்ஷாட்ட தானே போகணும். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பெரியாரை தூக்கிட்டு அண்ணாவை தூக்கிட்டு இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இல்லை, இது வந்து அமித்ஷா ஆரிய திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. வேல்முருகனுக்கும் ஒரு சில ஃபாலோயிங் அந்த ஏரியாவில் கடலூர் வன்னியர் பெல்ட்டில் இருக்குது. தனித்து போட்டியிட்டால் அவரால் எம்எல்ஏ ஆக முடியாது, ஆனால் வாக்குகள் பிரிப்பதற்கு காரணமாக அமையும். அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் தான். ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருக்க வச்சு நைட்டு வெயிட் பண்ண வச்சு போய் சொல்லியிருப்பார், ஐயா எங்களை வந்து கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து 160 சீட்டு குறைஞ்சி ஏடிஎம்கே போட்டால் மக்களே ஓட்டு போட மாட்டாங்க அதிமுகவுக்கு, அதனால் வந்து மக்களை ஏமாற்றி நாங்கள் ஓட்டு வாங்கினா நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு சிறந்த அடிமைகளாக நிரூபிப்போம். உங்களுக்கு வந்து பிஜேபி தாமரை சின்னத்தில் போட்டிட்டு பிஜேபி எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் அடிமைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை விட சிறந்த அடிமையாக நாங்கள் இருப்போம் ரெட்டலையில் போட்டிட்டு ஜெயிச்சாலும். அங்கே போய் எப்படியாவது எங்களை ஜெயிக்க வச்சுருங்க, உங்கள் இவிஎம் ஹேச் பண்ணி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி எங்களை ஜெயிக்க வச்சுருங்க, நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சிறந்த அடிமையாக இருப்போம். எங்களை மாதிரி ஒரு அடிமையை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே உங்கள் காலில் கொண்டாந்து விடுவோம். நாங்கள் ஜெயிக்கணும்ல, கூட்டணி ஜெயிக்கணுமா இல்லையா? அப்போ நான் சொல்கிறத கேளுங்க, அமித்ஷா அவர்களே நான் சொல்கிறத கேளுங்க. தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. என்டிஏவில் சீட் ஷேரிங் நெகோசியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏப்ரல் மாதம் இந்த கூட்டணி அமைஞ்ச போது திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கார் நேற்று சீட் ஷேரிங் பேசுவதற்கு உள்துறை அமைச்சர் அவர்களிடம். அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, காத்து கடந்திருக்கிறாரு. பிறகு நைட்டு போய் சந்திச்சிருக்கிறாரு. இப்போ பிறகு காலையில் வந்து ப்ரெஸ் மீட்டை நம்ம கொடுத்தா பார்க்க முடியுது. சீட் ஷேரிங் வந்து நம்ம சுமூகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். பிறகு டிடிவி தினகரனுமே வந்து இன்னைக்கு டெல்லிக்கு செல்றாரு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு டெல்லிக்கு செல்றாரு. அவரும் அமித்ஷாவை சந்திச்சு சீட் ஷேரிங் பேச போறாங்களாம். முதல்ல யாரு தான் சார் தமிழ்நாடு என்டிஏனுடைய தலைவர்? அப்படிப்பட்டவர்கள் அமித்ஷா தான். தமிழ்நாட்டு என்டிஏனுடைய தலைவர் அமித்ஷா தான். தமிழ்நாட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அமித்ஷா தான். அப்போ அமித்ஷாட்ட தானே போகணும். நீங்கள் முந்தி வந்து ஜெயலலிதா இருந்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, எல்லாரும் போயஸ் தோட்டத்துக்கு வந்தாங்க. இப்போ எடப்பாடி என்ற ஒரு நபர் இருக்கார், அவர் வந்து அவரால் வந்து ஒரு ஆளுமை நிரூபிக்க முடியாதன் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பெரியாரை தூக்கிட்டு அண்ணாவை தூக்கிட்டு இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இல்லை, இது வந்து அமித்ஷா ஆரிய திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு, ஆரிய முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யார்? அமித்ஷா தான். அப்போ அதனால் அமித்ஷாட்ட போய் காத்து கிடக்குறாங்க. நாங்கள் வந்து எடப்பாடி வந்து 4 நாளில் முடிஞ்சிடும்னு பூசி மழுகிறாரு. அங்கே என்ன குத்து வாங்கினாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அந்த அதனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருக்க வச்சு நைட்டு வெயிட் பண்ண வச்சு அங்கே பேசியிருக்காரு. போய் சொல்லியிருப்பார், ஐயா எங்களை வந்து கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து 160 சீட்டு குறைஞ்சி ஏடிஎம்கே போட்டால் மக்களே ஓட்டு போட மாட்டாங்க அதிமுகவுக்கு, அதனால் வந்து மக்களை ஏமாற்றி நாங்கள் ஓட்டு வாங்கினா நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு சிறந்த அடிமைகளாக நிரூபிப்போம். உங்களுக்கு வந்து பிஜேபி தாமரை சின்னத்தில் போட்டிட்டு பிஜேபி எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் அடிமைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை விட சிறந்த அடிமையாக நாங்கள் இருப்போம் ரெட்டலையில் போட்டிட்டு ஜெயிச்சாலும். ஆனால் மக்களை ஏமாற்றணும் அப்படின்னா நாங்கள் 160 சீட்டுக்கு மேலே நிற்கணும். நீங்கள் தொண்டர்களை ஏமாற்றணும்னா நாங்கள் 160 சீட்டுக்கு மேலே நிற்கணும். அதனால் எங்களை வந்து நான் வந்து வீராப்பா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க, நாங்கள் எப்போயுமே உங்களுக்கு சிறந்த அடிமையாக இருப்போம். 160க்கு மேலே ஜெயிச்சா கூட நாங்கள் உங்களுக்கு அடிமையாக தான் இருப்போம். எங்கள் கேஸு எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் பார்த்து என்ன வேணாலும் செய்யலாம், உங்களை மீறி நாங்கள் போவோமா? அதிமுக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே உங்களுக்கு நாங்கள் வந்து பிஜேபிக்கு அடவு வைக்கிறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நாக்பூர் கட்சிக்கு அடவு வைக்கிறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வட இந்திய கட்சியான உங்களுக்கு அடவு வைக்கிறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வந்து அமித்ஷாட்ட அடவு வைக்கிறோம்னு சொல்லி காலில் விழுந்து பேசிட்டு வந்திருப்பார். இங்கே வந்து வெளியே வந்து நாங்கள் 160 சீட்டு குறைஞ்சி விடுவோம், நான் வந்து பிஜேபிக்கு 27 சீட்டுக்கு
28 சீட்டு காங்கிரஸுக்கு டிஎம்கே கொடுத்துச்சு, நான் வந்து 27 சீட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவரோட ஆனா பேச. இபிஎஸ் ஒரு ரஃப் அண்ட் டஃப் பார்கெனர். அவர் அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. தன்னுடைய கட்சிய தனித்துவத்த விட்டுற மாட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப உத்தேச பட்டியல் கூட வெளியாயிருக்கு. 31 தொகுதிகள் பாஜகவுக்கும், 17 தொகுதிகள் பாமகவுக்கும், அதேபோல டிடி தினகரனுக்கு 9 தொகுதிகள், தமாகவுக்கு 4 இப்படி போன்ற இது வந்திருக்கு. 165 தொகுதியில வந்து ஏடிஎம்கே நிக்க போகுது ஷுவரா அப்படின்ற மாரி வந்திருக்குல்ல. ஆமாங்க, 60 சீட்டு கேட்குற அமித்ஷாட்ட போய் 30 தான் தருவேன்னு சொல்லி பேசியிருந்தா அமித்ஷா எப்படி ஒத்துக்குவார்? அமித்ஷா எப்படி ஒத்துக்குவார்? ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்ல. அப்போ என்ன அர்த்தம்? அதிமுக மூலம் சிறந்த அடிமைகள் உனக்கு யாரும் கிடையாது. ஆனால் மக்களை ஏமாற்றணும்னா நாங்கள் அதிக சீட்டில் நின்னா தான் மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் ஒரே ஆர்குமெண்ட்டு. நான் ஜெயிக்கணும்ல, கூட்டணி ஜெயிக்கணுமா இல்லையா? அப்போ நான் சொல்கிறத கேளுங்க அமித்ஷா அவர்களே, நான் சொல்கிறத கேளுங்க. கூட்டணி ஜெயிக்கணுமா இல்லையா? இங்கே ஏதிமுக தொண்டர்களே ஒர்க் பண்ண மாட்டான். நான் 160 கீழே குறைஞ்சி நின்றுன்னா அப்போ நான் ஜெயிக்க முடியாது. நான் முதல்ல ஜெயிக்கிறேன், ஜெயிக்க விடுங்க, உங்களுக்கு சீட்டு 30 தரேன். ஆனால் உங்களுக்கு 160 பேர் நாங்கள் ஜெயிச்சு 130 பேர் ஜெயிச்சா கூட 130 பேர் உங்களுக்கு அடிமை தானே, பிஜேபிக்கு அடிமை தானே. நாங்கள் தான் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டை உங்களுக்கு எழுதி தரதுக்கு ரெடியாக இருக்குமே. அப்புறம் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? என்னை அலோவ் பண்ணுங்க, மக்களை என்னை நம்ப விடுங்க, அப்போ தான் நான் மக்கள்கிட்ட போய் பேச முடியும். இல்லைன்னா எனக்கு வரவிட ஓட்டும் வராது, நான் ஜெயிக்க முடியாது. அதனால் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்திருப்பார். அதுக்கு தான் 2 வட்டம் 3 வட்டம் தனியாக போய் காலில் விழுகிறது காரணம். இதுதான் நடக்கும். வேற இல்ல சார், டிடி விதிநகரன் கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சார். அவர் வந்து பியூஷ் கோயல் முன்னிலையில தான் வந்து தனியார் ஹோட்டல்ல அவர் சேர்ந்தாரு என்டி அலையன்ஸ்ல. அன்புமணி ராமதாஸ் கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திற்கு சென்று தான் கூட்டணி வந்து வச்சுக்கிட்டார். இபிஎஸ் கூட தான் டைரக்டா அவர் வந்து லிங்க் வச்சுக்கிட்டார். குறைந்தபட்சம் அன்புமணி ராமதாஸாவது ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வந்து ஏடிஎம்கே கிட்ட வந்து சீட் ஷேரிங்கை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். 2 தலைவர்களுமே போய் டெல்லியில போய் அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா என்ன, எப்படி பார்க்கறது சார்? என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணியின் ஒட்டுமொத்த தலைவர் அமித்ஷா என்பது நிறுவனமாயது. இது வந்து திரு மு.க. ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருப்பார், தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. அப்போ டெல்லியில் தான் வந்து சீட் ஷேரிங் முடிவாகுது. அப்போ என்ன அர்த்தம்? திமுகவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பிஜேபிக்கு தான் போட்டி. அப்போ இது வந்து அந்த கூட்டணி கட்சிக்கே தெரிஞ்சிருக்கு. எடப்பாடியே அமித்ஷா காலில் விழுகும் போதும் அப்புறம் டிடி தினகரனும் அன்புமணியும் எங்கே போவாங்க? அமித்ஷாட்ட தானே போவாங்க. இப்போ எல்லாருமே அமித்ஷாட்ட தான் போகணும். அப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதான். ஏன்னா அமித்ஷாட்ட தான் வந்து ஜெயிக்கக்கூடிய இவிஎம் அவர்கிட்ட தான் இருக்குது, ஜெயிக்கக்கூடிய எஸ்ஐஆர் அவர்கிட்ட தான் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் அவர்கிட்ட தான் இருக்குது, எங்கே யார் ஜெயிக்கணுன்ற முடிவு எடுக்கிற பட்டன் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் எல்லோரும் அங்கே தான் போக முடியும். அதனால் அங்கே போகிறாங்க. அங்கே போய் எப்படியாவது எங்களை ஜெயிக்க வச்சுருங்க, உங்கள் இவிஎம் ஹேச் பண்ணி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி எங்களை ஜெயிக்க வச்சுருங்க, நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சிறந்த அடிமையாக இருப்போம், எங்களை மாதிரி ஒரு அடிமையை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உங்கள் காலில் கொண்டாந்து விடுவோம், விழத்தட்டுறோம். கடைசியாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, பிஜேபி என்ன செய்யணும்னு நினைக்குதோ, மும்மொழி திட்டத்தை கொண்டாடணுமா கொண்டு வாங்க, சான்ஸ்கிருதத்தை கொண்டாடணுமா கொண்டு வாங்க, வடநாட்டுக்காரங்களை உள்ளே கொண்டாடணுமா கொண்டு வாங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு விரிக்கிறோம், எங்களை ஜெயிக்க மட்டும் விடுங்க, எங்களை முதலமைச்சராக மட்டும் விடுங்க, ஆக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்திருப்பார் எடப்பாடி. அப்போ அவரே போய் காலில் விழுகிறப்ப டிடி தினகரனும் அன்புமணியும் எடப்பாடிகிட்ட வருவாங்க, அங்கே தான் போவாங்க. வேற என்ன இருக்கு? இது பெர்செப்ஷன் வைஸா இந்த கூட்டணிக்கு என்ன தரும்? எடப்பாடியோட இமேஜ் இப்போ இது என்னவா தோற்றம் அளிக்கும் பெர்செப்ஷன் வைஸா? பெர்செப்ஷன் வைஸா வந்து 30% தாண்டாதுங்க. 30% தாண்டாது. இவங்க வந்து விஜய் கூப்பிட்டு எல்லாம் பண்ணால் கூட 40 கிட்ட வரும், வெளியே 40ஐயும் தாண்டாது. ஸோ இவங்களால் வந்து திமுக கூட்டணிக்கிட்ட 10%க்கு கேப் இருக்கும். 8 to 10% கேப்பு திமுக கூட்டணிக்கும் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கும் இருக்கும். ஈவன் விஜய் சேர்த்தா கூட அவ்வளோதான். அப்போ வந்து இவங்களால 8-10% கேப்னா இல்லை 5%னாலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு போதிய எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. 8% அப்படின்னா ஒரு பெரிய ஸ்வீப் மாதிரி வரும். 8-10% டபுள் டிஜிட் பெர்சன்டேஜ்னா அப்போ ஒரு பெரிய ஒரு அலை வீசும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வரீங்களா சார்? அப்படி தான் வரும், கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடக்கும். மினிமம் 170 கீழே டிஎம்கே 170க்கு மேலே தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக நடந்தால். இதில் ஏதாவது கோளாறு நடக்குது அப்படின்னா அது அமித்ஷாவின் கைங்கரியம், இவிஎம்மின் கைங்கரியம் இங்கே நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதை
கொண்டு வர்றதுக்கு தான், பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் விஜயை கூப்பிட்றாங்க, விஜயை இழுத்துக்கிறாங்க. இழுத்து ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நாங்கள் பெரிய கூட்டணின்னு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சா தான் இவிஎம்ஐ ஹேட்ச் பண்ணாலும் மக்கள் நம்புவான். இல்லைன்னா இவிஎம் ஹேட்ச் பண்ணால் மக்கள் நம்ப மாட்டான். இப்போ அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அவங்க. ஸோ ஓவரால் இப்போ என்டிஏ 35% கொடுக்குறீங்க. டிஎம்கே அலையன்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க சார்? டிஎம்கே அலையன்ஸ் 47, 48க்கு மேலே போயிடுச்சு. -5% ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்தா 47 to 48. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 47% வாங்கினாங்க. 45. அதை அப்படி தக்க வைப்பாங்க. இது வந்து 55க்கு மேலே 50க்கு மேலே போயிட்டாங்க ஆல்ரெடி அலையன்ஸ் ஸ்ட்ரென்த்தில். நான் -5% போட்டுக்கோங்க ஆன்டி இன்கம்பன்சி. அப்படி போட்டாலுமே 48%. இல்ல நாடாளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு தானே பார்க்கணும். நாடாளுமன்றத்தில் 48% வாங்கினாங்க, 47% வாங்கினாங்க. சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அது குறையாதா? உதாரணத்துக்கு சட்டமன்ற தேர்தல்னு வரும்போதும் நாடாளுமன்ற தேர்தல் போதும் மோடின்ற ஃபேக்டர் ஒன்று இருக்கு. சட்டமன்ற தேர்தல் வரும்போது எடப்பாடியா ஸ்டாலினான்னு தானே வரும். அதான் சார் 2019 53% வாங்கினாங்க டிஎம்கே அலையன்ஸ். அதே போல 2021 அது வந்து 37% டிஎம்கே மட்டும் வாங்கின சதவீதமா பார்க்குறோம். அலையன்ஸா பார்க்கும்போது 45% தான் வருது. அப்போ 8% வாக்கு வந்து when compared to அதே அளவுக்கு இங்கேயும் தாக்கம் இருக்கும்ல. ஒரு நல்லா வாங்கின கூட்டணியினுடைய ஓட்டு சதவீதம் அங்க குறையுது அப்படின்னா இங்கேயும் குறையத்தானே செய்யும். இல்ல இங்க கூடி இருக்கு. எப்படி கூடிருக்குன்னா கடந்த 2019 தேர்தலில் 19% தான் வாங்கிச்சு ஏடிஎம்கே. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் 33% வாங்கிட்டாங்க. 33% எப்படி வாங்கினாங்க? யாரோட வாங்கினாங்க? ஒன்னா இருந்தாங்க, வாங்கினாங்க. ஒன்னா இருந்தாரு. ஓபிஎஸ் இருந்தார். இப்ப எங்க இருக்காரு ஓபிஎஸ்? திமுகல. டிடிவி எங்க இருக்காரு? அவர் ஏடிஎம்கே தனியா இருக்காரு. தனியா இருக்காரு. சசிகலா எங்க இருக்காங்க? தனி கட்சி. பிஎம்கே எங்க இருக்கு? அவங்க ஒரு பாட்டு அங்க இருக்கு, 100 பாட்டு வெளியே இருக்கு. அப்ப இத்தனை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து ஈக்குவலண்டா வருவீங்க? எப்படி ஈக்குவலண்டா வருவீங்க? நேச்சுரலாவே அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகலைங்க. அப்புறம் எப்படி ஈக்குவலா வர முடியும்? இந்த ஃபேக்ஷன் தான் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? எது? இந்த இப்போ அலையன்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபேக்ஷன்ஸ் கட்சியில ரெண்டு கூட்டணி எப்படிங்க வந்து ஒருத்தன் வந்து ஒருத்தங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அண்ணாமலையருடைய வாழ்க்கையவே காலி பண்ணவர், எதிர்காலத்தையே தொலைச்சவர் எடப்பாடி. எடப்பாடி எப்படி சீஃப் மினிஸ்டராக இருக்கு அண்ணாமலை ஒர்க் பண்ணுவார். டிடிவி தினகரனை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி இப்படி தனி கட்சி ஆரம்பிக்க வச்சு நடுத்தரில் விட்டவர் எடப்பாடி. என்னதான் பேசினாலும் எடப்பாடி எப்படி வர்றதுக்கு அவர் ஒத்துழைப்பார். எப்படினாலும் டிடிவி தினகரன் ஆட்கள் உள்ளே வந்தால் அதுக்கு கடைசி வரைக்கும் எடப்பாடிக்கு சிக்கல் தான். எடப்பாடி எப்படி டிடிவி தினகரன் ஆட்கள் ஜெயிக்க விடுவார்? இப்போ நண்டு கூட்டணிங்க அது எப்படிங்க அது வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே இழுக்குன்னு செய்யும். இப்போ என்னென்னா ஒரு இம்ப்ரெஷன் 160 சீட்டு எடப்பாடி ஸ்ட்ராங்காக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டா ஏடிஎம்கே விட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணால் ஏடிஎம்கே தொண்டர்களாவது ஏடிஎம்கேயோட இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அங்கே போய் காலில் விழுந்து கிடக்காரு எடப்பாடி. அமித்ஷாட்ட போய் ஐயா எங்களை விடுங்க, நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு சிறந்த அடிமைகளாக இருப்போம், எங்களை விட்டிங்கன்னா தான் நாங்கள் வந்து ஓட்டே வாங்க முடியலன்னா அது கூட வராது அப்படின்னு சொல்லி அதை தக்க வைக்கிறதுக்காக அமித்ஷாவிட்ட போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி. எனவே வந்து இது கூட மக்களுக்கு தெரியாமையா இருக்கு, இல்லை யாருக்கு தெரியாம இருக்கு? இப்போ கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி, இவ்வளோ காலம் கூட்டணி இன்டாக்டாக இருந்துச்சு திமுக கூட்டணி. இப்போது ஒரு சின்ன கட்சி தவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் நான் கூட்டணியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காரு. ஒரே ஒரு சீட்டு தான் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில தற்போது அறிவிச்சிருக்கிறாரு. தனித்து போட்டியிட போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி பாக்குறீங்க? அவருக்கும் வேல்முருகனுக்கும் ஒரு சில ஃபாலோயிங் அந்த ஏரியாவில் கடலூர் வன்னியர் பெல்ட்டில் இருக்கு. தனித்து போட்டியிட்டால் அவரால் எம்எல்ஏ ஆக முடியாது. ஆனால் வாக்குகள் பிரிப்பதற்கு காரணமாக அமையும். அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அவருக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுன்றீங்க திமுக? பாதிப்பு அது ஒட்டுமொத்தமாக மக்கள் முடிவு செய்யும் பொழுது ஒரு சில கட்சிகளது வெளியேற்றம் அது அந்த கட்சிகளுக்கு தான் பாதகமாக போய் முடியும் ஒழிய, கடைசி நேரத்தில் கூட்டணியிலிருந்து வெளியேறுவது அந்த கட்சிகளுக்கு தான் பாதகமாக முடியும் ஒழிய அது வந்து அலையன்ஸினுடைய ஓவரால் பார்ட்னர்ஷிப்புக்கு வராது. தனித்து போய் என்ன செய்ய முடியும்? தனித்து நின்று என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு இபிஎஸ் பிஜேபி இருக்காரு, பிஜேபிக்கு எதிராக இருக்கிறனால அங்கேயும் போக முடியாத சூழ்நிலை, இங்கேயும் போக முடியாத சூழ்நிலை, அதனால அவர் தனித்து போட்டிடுறாரு அப்படின்ற ஒரு கருத்து
சொல்லப்படுது சார். ஆமாம், தனித்து போட வேண்டிய சூழல் வந்து இப்போ யாராருக்கு இருக்குது? சசிகலா தனித்து போட்டிடுறாங்க, ராமதாஸ் ராமதாஸ் தனித்து போட்டிடுறாரு, இப்போ வேல்முருகன் தனித்து போட்டிடுறாரு. இந்த 3 பேர் சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம், சொல்ல முடியாது. இல்லை 3 பேருமே தனித்து போட்டிட்டு இருக்கலாம். அங்கங்கே அந்தந்த பாக்கெட்டில் ஓட்டுகள் சிதறும். அதனால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணால் தான் அதை பற்றி தெரியும் நம்மளுக்கு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ சிபிஎம் மற்றும் விசிகா தொடர்ந்து இழுபறியிலே நீடிச்சிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க, தேமுதிகவுக்கு அதிகமாக கொடுக்க போகிறதா பத்திரிகைகளில் நீங்களே செய்திகளை போடுறீங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. கொள்கை ரீதியாக நாங்கள் பயணிக்கிறோம், எங்களுக்கு குறைக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, நியாயமா அப்படின்னு கேட்டு சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. விசிகா அவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் தொடர்ந்து பார்கெயின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இழுபறியிலே இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? ஏதோ ஒரு முடிவு வரும். அந்த ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தானாகணும். அல்டிமேட்டாக ஏதோ ஒன்று விட்டு கொடுக்கணும், இல்லை வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கின சீட்டையாவது வாங்கணும். ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆகணும். அதனால் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து எந்த அளவுக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் இது தெரியும். அவர் இது வரைக்கும் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இவங்களும் அப்படி விட்டுட்டு போகிறவங்க கிடையாது. சிபிஎம்மும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு சில காம்ப்ரமைஸ் இருந்தால் கூட, ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தால் கூட கூட்டணியில் அவர்கள் தொடர்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக இந்த நேரலுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிங்க. ரொம்ப நன்றி. நன்றி.